ஓகே, dual nature of matter and radiation. அதில் ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, the wavelength of light is 4000 Armstrong, then the number of waves in 1 millimeter length will be. ஸோ கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, wavelength lambda equal to 4000 Armstrong, தென் லென்த் வந்து 1 millimeter. ஸோ 1 millimeterல எத்தனை வேவ்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1/λ படிச்சிருப்பீங்க. வேவ் நம்பர் என்னது? நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் யூனிட் லென்த். ஓகேங்களா? ஸோ யூனிட் லென்த்னா 1ன்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் சம் எல் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 L/λ எழுதணும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஈக்குவல் டு L/λனா 1 millimeter, 1 × 10⁻³ டிவைட் பை 4000 × 10⁻10 எழுதணும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.25 × 10⁻4. ஸோ இதான் நம்பர் ஆஃப் வேவ்ஸ். இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதுக்கு. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, 2 identical metal plates have shown photoelectric effect by a light of wavelength lambda A Armstrong falls on plate A and lambda B something on B. lambda A B ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. 2 identical metal platesனே 5 ஈக்குவல், அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவல்னு சொல்லலாம். கிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவல், தட் இஸ் 5A is equal to 5B equal to 5. தென் lambda A falls on A. ஓகே, ரெண்டு ரிலேஷன் இருக்காங்க. lambda equal to 2 lambda B. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இல்லை கைனடிக் எனர்ஜி சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு E மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். இது ஐன்ஸ்டீன் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஃபார் ஏவுக்கு எப்படி எழுதலாம்னா, KA இஸ் ஈக்குவல் டு E எப்படி எழுதலாம்? hc/λA, hc/λA மைனஸ் 5 எழுதலாம். அதே மாதிரி KB இஸ் ஈக்குவல் டு hc/λB மைனஸ் 5 எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் எப்படி அலைன் பண்ணலாம், ரீலைன் பண்ணலாம்னா, KA இஸ் ஈக்குவல் டு hc/λAக்கு எப்படி எழுதலாம்? 2 lambda B எழுதலாம் மைனஸ் 5. ஸோ இந்த கொஷனில் கொடுத்துருக்கப்படி. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை போத் சைட்ஸ் டிவைட் பை 2 பண்ணிக்கலாம். ஸோ KB/2 இஸ் ஈக்குவல் டு hc/2 lambda B மைனஸ் 5/2ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். 2 - 1. ஸோ அரித்மெட்டிக் அந்த ப்ராப்ளம்ஸ் மாதிரி போட்டோம்னா, KB/2 மைனஸ் KA இஸ் ஈக்குவல் டு hc/2 lambda B ரெண்டு பக்கம் ஒரே இருக்கலாம், கேன்சல் ஆகிடும். மைனஸ் 5/2 ப்ளஸ் 5ன்னு இருக்கும். ஸோ இது என்ன வரலன்னா ப்ளஸ் 5/2ன்னு வரும் ஆன்சர். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் எப்பயுமே எந்த மெட்டலுக்காக இருந்தாலும் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா? அப்போ வந்து 5/2 கிரேட்டர் தென் 0 அல்லது 5 ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா, KB/2 மைனஸ் KA கிரேட்டர் தென் 0ன்னு எழுதலாம். ஏன்னா 5 ஈக்குவல் டு கிரேட்டர் 5 வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். எல்லா மெட்டலுக்கு எந்த மெட்டலாக இருந்தாலும் 0 இருக்காது. ஸோ அதனால் KB/2 மைனஸ் KA ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0ன்னு வச்சுக்கலாமா? அப்போ KB கிரேட்டர் தென் 2Kவாக இருக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, a 100 watt light bulb is placed at the center of spherical chamber, okay, of radius 0.1 meter. given எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100 watt spherical bulb. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு 100 watt. ரேடியஸ் வந்து 0.10 மீட்டர். assume that 66% of energy supplied. ஸோ 66% தான் சப்ளைடு வந்து லைட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 66/100 into 100 watts is equal to energy per second falls on the surface. ஓகேங்களா? அதுதான் எனர்ஜி per second. அதுதான் நம்ம பவர் ஈக்குவல் டு 66ன்னு எழுதிக்கலாம். தென் ஏன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் டேக்கன், அந்த ஃபார்முலா வச்சு எனர்ஜி per second நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் அந்த பர்ஃபெக்ட்லி அப்சர்விங் சர்ஃபேஸ். ஸோ நோ ரிஃப்ளெக்ஷன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ த ப்ரெஷர் எக்ஸர்ட் பை த லைட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சேம்பர் இஸ் ப்ரெஷர் கேட்குறாங்க. ஸோ ப்ரெஷர் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும்? ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா வந்து 4πr² வச்சு இந்த ஆரை கண்டுபிடிச்சிடலாம், ஆறு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸுக்கும் எனர்ஜிக்கும் சரி, இந்த எனர்ஜி ஆர் எனர்ஜி per second ஏதோ ஒரு ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம் வச்சு சொல்லலாம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படின்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் த லைட் ஃபாலிங் ஆன் த செகண்ட். ஓகேங்களா? ஃபாலிங் ஆன் த சர்ஃபேஸ் per second. ஸோ மொமெண்டம் ஃபாலிங் ஆன் த சர்ஃபேஸ் per second மைனஸ் மொமெண்டம் falling and the change in momentum by time taken அல்லது per second is equal to momentum falling on the surface per second minus momentum reflecting from the surface per second சொல்லலாமா? ஸோ momentum reflecting per second 0, ஏன்னா there is no reflection. momentum falling on the surface per second னா E equal to mc² தெரியும். அப்போ E/c is equal to mcன்னு சொல்லலாம். mனா மாஸ், cனா வெலாசிட்டி. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி மொமெண்டம்.
ஸோ இப்படி இல்லாமல் ஸோ E/c - 0 = del p per second சொல்லலாம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன் ஆர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் which is equal to ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸை வந்து E/cன்னு எழுதலாம். என்ன நம்மளுக்கு தெரியும், என்ன கொடுத்துருக்காங்க, 66 டிவைட் பை 3 × 10⁸ இன்ட்டு 4π × r² 0.1 ஹோல் ஸ்கொயர் இல்லாமல். ஸோ இது சிம்பிளி பண்ணால் ப்ரெஷர் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.75 × 10⁻⁻6 பாஸ்கல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, if the momentum of an electron is changed by del p. ஸோ momentum of the electron del p சேஞ்ச் பண்ணுறாங்க, then the d Broglie wavelength changes by 0.50%. lambda = h/p இதான் ரிலேஷனு. இப்போ வந்து மொமெண்டம் வந்து இப்போ del pங்கிற இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், லாம்டா டிக்ரீஸ் ஆகும். ஸோ லாம்டா -0.5/100 இன்ட் இனிஷியல் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை இன்க்ரீஸ் இன் del p. ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட், ஏன்னா இது ஒன்று டிக்ரீஸ் ஆகும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், அப்படி வச்சுக்கோங்க. எதுனா நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஸோ லாம்டா இப்படி வச்சுக்கிட்டோமா. ஸோ இப்போ 0.5/100 எப்படி எழுதலாம்னா லாம்டா மைனஸ் 0.5 1/2 எழுதலாம். ஸோ 1/200 லாம்டான்னு வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு h பை p del p, p ப்ளஸ் del p. ஓகேங்களா. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 199 லாம்டா பை 200 இஸ் ஈக்குவல் டு h பை p ப்ளஸ் del p. பின்னா மொமெண்டம். ஓகேங்களா. இப்போ வந்து இது எப்படி எழுதலாம்னா, இப்போ லாம்டாக்கு ஃபார்முலா என்ன, h/p. ஓகேங்களா. ஸோ எப்படி எழுதலாம் 199 h/p இஸ் ஈக்குவல் டு h/p ப்ளஸ் del p. ரெண்டு பக்கமும் h கேன்சல் பண்ணிட்டோம்னா p/200 இருக்கா, 200 மிஸ் பண்ணிட்டோம். 200p/199 இஸ் ஈக்குவல் டு p ப்ளஸ் del p. ஸோ இந்த p இந்த கொண்டு வந்தோம்னா என்ன இருக்கும், 200p - 199p டிவைட் பை 199 இஸ் ஈக்குவல் டு del p which is equal to 1p/199 del p. ஸோ இனிஷியல் மொமெண்டம் p is equal to 199 ஆஃப் த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆர் இன்க்ரீஸ் இன் மொமெண்டம். ஸோ இந்த சேஞ்ச் இந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, இனிஷியல் மொமெண்டம் வந்து 199 del p அளவுக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை கான்செப்ட். ஸோ இப்படி தான் சம் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, if the wavelength of the incident light changes from 400 nanometer to 300 nanometer, the stopping potential for photoelectrons emitted from the surface becomes approximately. So given கொடுத்துருக்காங்க, wavelength வந்து லாம்டா வந்து பார்த்திங்கன்னா 400 நானோமீட்டர், லாம்டா டேஷ் பார்த்திங்கன்னா 300 நானோமீட்டர். இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் வேவ்லென்த்துக்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் டு EBSன்னு தெரியும். ஸோ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம்னா எனர்ஜி மேக்ஸிமம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். ஸோ கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷனா. ஸோ எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அல்லது ப்ரொபோர்ஷனல் டு 1/λன்னு சொல்லலாமா. ஸோ அப்போ E'/E இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை லாம்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு 400/300 வச்சுக்கலாமா. 4/3 ஈக்குவல் டு 1.33. ஸோ இப்போ வந்து அதாவது கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு EBSன்னு வச்சாச்சு. ங்கிறது 1.6 சம்திங். ஓகேங்களா. அப்போ வந்து வந்து 1.33னா VS என்னவாக இருக்கணும், VS மஸ்ட் பி லெஸ் தென் 1.33. ஏன்னா இங்கே சம்திங் வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ லெஸ் தென் 1.33. ஓகேங்களா. அல்லது VS அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 வோல்ட்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் வந்து VS வந்து 1, அதாவது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 1 வோல்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் இது கம்பேர் பண்ணும்போது 400 to 300 நானோமீட்டர் போகும்போது. ஸோ லாம்டா வேவ்லென்த் குறைச்சோம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பிகம்ஸ் $1 volt greater. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ஹேவிங் எனர்ஜி 10 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். ஸோ எனர்ஜி கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து டி ப்ராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு டி ப்ராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா என்ன, H ஈக்குவல் லாம்டா ஈக்குவல் டு H/P mvன்னு எழுதிக்கலாம். P எப்படி எழுதலாம், H/√2mk கைனடிக் எனர்ஜி, K எனர்ஜி டவுன் பண்ணுறோம். K வந்து ½ mv² அந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, K ஈக்குவல் டு ½ mv².
v என்னென்னு எழுதலாம்னா √2kmன்னு எழுதலாம், இல்லது k = p²/2mன்னு எழுதலாம். அது அப்படி சொல்லி தான் கொண்டு வந்து. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பேசிக்காக சால்வ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரான்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், ஓகேங்களா. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து கொடுத்துருக்காங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து 10 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டு. அது நம்ம ஜோலுக்கு மாத்திரம்னா 10 × 10⁻³ × 1.6 × 10⁻−19 ஜோல்னு இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் என்ன தேவை, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9.1 × 10⁻31 kg எல்லாம் SI யூனிட்ஸில் இருக்கணும். தென் உங்களுக்கு ஹச் தேவை. ஹச் ஈக்குவல் என்னது 6.626 × 10⁻34 ஜோல் செகண்ட். ஸோ சால்வ் பண்ணோமா, λ = 6.626 × 10⁻34 ஜோல் செகண்ட் ஹோல் டிவைட் பை √2 × 9.1 × 10⁻31 இன்ட்டு கைனடிக் எனர்ஜி என்னது 10 × 10⁻³ × 1.6 × 10⁻−19. ஸோ இதான் கைனடிக் எனர்ஜி. ஸோ இது சிம்பிளி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளி பண்ணலாம், கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் சிம்பிளி பண்ணி பாருங்கள். சம்ஸ் போடுவது கையில் சிம்பிளி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது முதல்ல வந்து இந்த பவரில் இருக்கிறதெல்லாம் தனியாக கொண்டு வந்துக்கோங்க. அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பவர்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் பவர் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி வெளியே கொண்டு வந்துட்டு அப்புறம் மற்ற டிஜிட்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள், ஓகேங்களா. 1.6 16 எடுத்துக்கலாம், 9.9 எடுத்துக்கோங்க. அது மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி 1.22 × 10⁻11 வரும், அல்லது 0.12 ஆம்ஸ்ட்ராங் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இது ஆன்சர், இதுதான் டி ப்ராக்லி வேவ்லென்த். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா an oil drop with charge q is held stationary between two plates. ஸோ 2 பிளேட்டுக்கு நடுவில் ஒரு ஆயில் ட்ராப் இருக்குது, ஓகேங்களா. with an external potential difference of 400 volt. ஸோ external potential 400 volt கொடுக்குறாங்க. if the size of the drop is doubled without any change of charge. ஸோ சைஸ் வந்து டபுள் ஆகுது. ஸோ டபுள் ஆகும்போது the potential required to keep the drop stationary will be. ஸோ டபுள் ஆன அப்புறம் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்தால் இதை ஸ்டேஷனரியாக இங்கே சென்டரில் நிற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஸ்டேஷனரியாக நிற்கிறதுக்கு எப்படி ஈக்குவலாக இருக்கணும்னா, இது வந்து கீழே என்ன இழுக்குது, mg கிராவிடேஷனல் அக்சலரேஷன், அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழே வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. அதனால் கீழே விழுவோம். நாம் கொடுக்குற இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால தான் இது பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் பேலன்ஸ்டு பை ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, QE, ஓகேங்களா. ஸோ FG = FE, அதுதான் நாம் இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இப்படி எழுதலாம்னா mg = QE இல்லைன்னா m என்ன மாஸ் எப்படி எழுதலாம், வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி எழுதலாம். வால்யூம் என்னது 4/3 πr³ ρg எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு QE எப்படி எழுதலாம்னா வச்சுக்கோங்களேன், பொட்டன்ஷியல் பை டிஸ்டன்ஸ், அதுதான் E = V/L இருக்குது, ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸில் வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது கான்ஸ்டன்ட்டு, இது கான்ஸ்டன்ட், தென் Q is also கான்ஸ்டன்ட்டு, டியும் கான்ஸ்டன்ட்டு. Qனா அங்கே கொடுத்துருக்காங்க சார்ஜ் Qவாக தான் இருக்கும், சேம் சார்ஜ் தான். ஸோ பொட்டன்ஷியல் இஸ் டிபெண்ட் அப்பான் ரேடியஸ் Q, ஓகேங்களா. ரிலேஷன் வந்துடுச்சா. நம்ம டபுள் ஆகும்போது என்னென்னு கேட்குறாங்க. அப்போ R dash = 2R, தென் V dash = question mark, ஓகேங்களா. ஸோ அப்போ V/V dash = R/R dash whole Q. R dash-ங்கிறது V/V dash = R/2R Q எழுதிக்கலாமா. ஓகே. ஸோ V dash = V கொடுத்துருக்காங்க 400 volt. ஸோ 400 இந்த R கேன்சல் ஆகிடும், இன்ட்டு 2/3 எழுதலாமா, பை 1 இருக்கும். 2/3 8 × 400 3200 volt. ஸோ V dash வந்து 3200 volt. ஸோ அந்த ஆயில் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆனிச்சு சைஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும், பொட்டன்ஷியல் கொடுத்தா தான் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி சென்ட்ரல் நிறுத்த முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் A and B ஆர் இந்த ரேஷியோ 1:2. ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 5A/5B = 1:2, 1/2 வச்சுக்கலாம், ஓகேங்களா. இஃப் த லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் F and 2F ஆர் இன்சிடென்ட் ஆன் த சர்ஃபேஸ் A and B ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஏல வந்து F வருது, பியில் வந்து 2F வருது, ஓகே. The ratio of the maximum kinetic energy of photon electrons emitted is. ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க, ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, F is greater than threshold frequency and 2F greater, ஓகே. threshold frequency-யோட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான் எமிட் ஆகும். ஸோ அதையும் அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. F வந்து greater than threshold frequency for A ஒன்னாலும் 2F வந்து greater than threshold frequency for B. ஸோ கண்டிப்பாக எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுது கைனடிக் எனர்ஜி ஃபார் A is equal to
E of A minus phi of A. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா EA வந்து எப்படி எழுதலாம், EA is equal to H nu Aன்னு வச்சுக்கலாம். ஸோ KA is equal to HFA, ஃப்ரீக்வன்சி இங்கே எஃப்னு கொடுத்துருக்காங்க, FA எடுத்துக்கணும், மைனஸ் 5A இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்னது, KB is equal to HFB minus 5B. இங்கே வந்து F வந்து for A, F is equal to FA is equal to F, FB is equal to 2F. சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா KA is equal to 2HF minus 5A. இந்த ஈக்குவேஷனை KB is equal to வெறும் HF minus 5B. ஓகேங்களா? சரி, FB தான் 2F, சாரி இங்கே 2 வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை 2 ஆன் போத் சைட்ஸ். ஸோ 2KA is equal to 2HF minus 5A. இங்கே 2 வந்து இங்கே தான், சரி இங்கே போடணும், நாங்கள் தப்பு போட்டேன், சரி. ஓகே, இப்போ KB என்னதெல்லாம், KB equal to 2HF minus 5B. இப்படி தான், சேம், புரிஞ்சுங்களா? சின்ன மிஸ்டேக், FB equal to F அதை மறந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாகவும் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ போட்டோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன்னா 2KA மைனஸ் KB. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணால் இப்போ ப்ளஸ் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து 2 5A மைனஸு இங்கே மைனஸ் ப்ளஸ் 5Bன்னு இருக்குமா? ஓகே, ஸோ 2 5A 5Bன்னு இருக்கும். இங்கே வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. 5A ஈக்குவல் டு இப்போ எப்படி எழுதுறேன்னா 5B இஸ் ஈக்குவல் டு 5A இன்ட்டு 2ன்னு எழுதலாம். அப்படி என்ன வரும், 4 5Aன்னு வரும். ஸோ 5A மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0. அதே கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ 4 5Aவும் கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும். இப்போ 2KA மைனஸ் KB மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, கிரேட்டர் தென் 0ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இல்லைன்னா KA பை KB அல்லது KA கிரேட்டர் தென் 2KA கிரேட்டர் தென் KBன்னு வச்சுக்கோங்க. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வரும்னா, என்ன பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். எப்படி வரும்னா KA KB மஸ்ட் பி கிரேட்டர் தென் 1/2. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எப்படி ரேஷியோ எழுதுவோம், KA is to KB கிரேட்டர் தென் 1/2. அப்போ அப்ராக்சிமேட்லி 1:2ன்னு வச்சுக்கலாம். அதிலிருந்து அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 1:2. இப்படி தான் சம் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் ஃபார் எ செர்டன் மெட்டல் இஸ் 2000 ஆம்ஸ்ட்ராங், தென் த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் இஸ். த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த்னா லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 2000 ஆம்ஸ்ட்ராங்கு. ஒர்க் ஃபங்க்ஷன், ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன, H nu நாட் அல்லது HC பை லாம்டா நாட். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு H என்னது நம்மளுக்கு 6.626 into 10 to the power of minus 34 into 3 into 10 to the power of 8. உங்கள் புக்கில் இங்கே 6.636 கொடுத்தோம், 636 எழுதிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாம்டா நாட் வந்து 2000 ஆம்ஸ்ட்ராங்கு, 2000 10 to the power of minus 10. எல்லாம் எஸ்டிமேட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது சிம்பிளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6.636. நம்ம எலக்ட்ரான் வோல்ட் கூட கன்வெர்ட் பண்ணலாம் நம்மளுக்கு. ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட் இருந்துச்சுன்னா 6.636 எலக்ட்ரான் வோல்ட் வரும். ஓகேங்களா? அல்லது நீங்கள் அப்படியே சிம்பிளாக சால்வ் பண்ணிங்கன்னா இந்த இது கேன்சல் பண்ணிங்கன்னா 10 to the power of minus 7 வரும். இந்த 7 மேலே கொண்டு போனீங்கன்னா இது எடுத்துகிட்டு ப்ளஸ் 7 இருக்கும். 10 to the power 7 15 வரும். 15ம் இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 10 power minus 19 கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 3 6 0.3A 1 3. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 3 மல்டிப்ளை பண்ணுமா, என்ன கிடைக்கும், 9 3 9 9. ஓகே, 9.939 10 to the power of minus 19 ஜோல் இருக்கும். ஸோ இதை வந்து எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே 636 யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 954 கிடைக்கும்.
ஓகேங்களா. ஓகே, 63 யூஸ் பண்ணால் 954 கிடைக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா light of wavelength 4000 Armstrong is incident on a metal plate whose work function is 2 electron volt. The maximum kinetic energy of the emitted photon electron will be. ஸோ given data கொடுத்துருக்காங்க. இன்சிடென்ட் வேவ்லென்த் வந்து 4000 ஆம்ஸ்ட்ராங் அல்லது 4 × 10⁻⁻7 மீட்டர்னு எழுதலாம். ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீட்டரில் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது வேறு யூனிட், எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றினா என்ன பண்ணணும், ஜோலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 2 × 1.6 × 10⁻19 ஜோல் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அல்லது நம்ம ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருந்தா நம்ம இதை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் வோல்ட் ஆன்சர் கொடுப்போம். மேக்ஸிமம் எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா கைனடிக் எனர்ஜி. ஸோ என்ன எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஐன்ஸ்டீன் ஃபோர்டெய்லர் ஈக்குவேஷன் படி பார்த்தோம்னா E - 5. E என்னது hc/λ minus 5a. hc/λ 6.6 × 10⁻34 into 3 × 10⁸ whole divided by 4 × 10⁻7. இது வந்து ஜோலுக்கு. இது எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணால் 1.6 × 10⁻19 - 2. ஓகேங்களா. இது 2 எலக்ட்ரான் வோல்ட்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும் யூனிட்டு. இது எலக்ட்ரான் வோல்ட்டில் ஏற்கனவே இருக்குது. அப்படி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணாமல் நம்ம இப்படி சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 1.1 எலக்ட்ரான் வோல்ட். நீங்கள் ஜோலில் வேணும்னா இதிலிருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஜோலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா light of wavelength 1824 Armstrong incident on the surface of a metal produces photon electrons with maximum energy. Okay, when light of this wavelength is used, maximum energy of photon is this work function. ஸோ 2 எனர்ஜி கொடுத்துருக்காங்க, 2 வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற வேவ்லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1824 ஆம்ஸ்ட்ராங். இது λ1 வச்சுக்கோங்க. இப்படி யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் எனர்ஜி என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 5.3 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது. அதே λ2 1216 ஆம்ஸ்ட்ராங் யூஸ் பண்ணோன்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா 8.7 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது. ஸோ நம்ம ஐன்ஸ்டீன் ஃபோர்டெய்லர் இருக்கிற ஈக்குவேஷன் என்ன தெரியும் நம்மளுக்கு, k = E - 5 தெரியும் நம்மளுக்கு. கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் கூட எடுத்துக்கலாம். 5 தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஒரே மெட்டல் தான். ஸோ அப்போ 5 ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா. 5(1 = 5(2 = 5). இப்போ எனர்ஜி தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த வேவ்லென்த்துக்கு ஒரு இன்சிடென்ட் எனர்ஜி இருக்கும், இந்த வேவ்லென்த்துக்கு ஒரு இன்சிடென்ட் எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா. ஸோ E1 = 1 hc/λ இருக்கும். hc/λ1 அப்போ என்ன வரும், 6.6 × 10⁻34 × 3 × 10⁸. டேபிள் λ1 1824 10⁻10. ஸோ இப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றணும். ஸோ அப்போனா இன்னும் டிவைட் பை 1.6 × 10⁻19. இது சிம்பிளி பண்ணால் 6.78 எலக்ட்ரான் வோல்ட்னு வரும். ஸோ E1 இப்படி கிடைக்கும். அதே மாதிரி தான் E2க்கும் இதே மாதிரி மேலே இருக்குமே அதை சர்ச் பண்ணிங்கன்னா E2 வந்து பார்த்திங்கன்னா 10.17 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் தான் தேவை. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏதாச்சும் ஒரு ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம். அதாவது இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு E1 - K1 மேக்ஸிமம் எழுதிக்கலாம். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டுக்கு, இது செகண்டுக்கு. இப்போ என்ன E1 அது 6.78 எலக்ட்ரான் வோல்ட் minus 5.3 electron volt which is equal to 1.48 electron volt கிடைக்கும். ஸோ 5 இதுதான். ஓகேங்களா. செகண்ட் ஈக்குவேஷன் ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதே தான் வரும். அடுத்த ஈக்குவேஷன் அதாவது எப்படி சொல்கிறது, செகண்ட் E2 - K2 வந்து பார்த்திங்கன்னா 10.17 எலக்ட்ரான் வோல்ட் - 8.7 எலக்ட்ரான் வோல்ட் போட்டிங்கன்னா அதுவும் அப்ராக்சிமேட் 1.47 எலக்ட்ரான் வோல்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ரெண்டு சேம் தான். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா next question, what should be the velocity of electron so that its momentum becomes equal to that of a photon of wavelength 5200 Armstrong. So given வந்து
லேம்டா வந்து 5200 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. அது விடலன்னா 52 × 10⁻8 மீட்டர்னு எழுதலாம். ஸோ அந்த மொமெண்டம் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டியூவல் வேவ்லென்த் எழுதலாம். mv p = mv = h/λ எழுதலாம். வெலாசிட்டி கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ வெலாசிட்டி இங்கே என்னது, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த வந்து ஃபோட்டானோட வேவ்லென்த்துக்கு velocity of electron எவ்வளோ ஈக்குவலான்னு கேட்குறாங்க. வாட் should be the velocity of electron so that its momentum of the electron is equal to the photon of wavelength 5200 ஆம்ஸ்ட்ராங். ஸோ ஃபோட்டான் ஆஃப் வேவ்லென்த் எது, லாம்டா பி. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எப்போ ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி இல்லைன்னா momentum of electron equal to momentum of photon. momentum of electron MeV எழுதிக்கலாம். momentum of photon with wavelength lambda pனா h/λ p எழுதிக்கலாம். அதான் கொண்டு வந்தது. சிம்பிளி பண்ணோம்னா velocity of electron is equal to 6.6 × 10⁻34 h. அப்புறம் lambda p வந்து 52 × 10⁻8. அப்புறம் mass of electron 9.1 × 10⁻31. ஸோ இது சிம்பிளி பண்ணால் velocity of electron வந்து பார்த்தீங்கன்னா 1400 m/s வரும். ஓகேங்களா. ஸோ இது velocity of electron. நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, electrons ejected from the surface of a metal when light of circuit frequency incident on it are stopped fully by retarding potential. அப்போ இதுதான் stopping potential. retarding potential தான் stopping potential. photoelectric effect in this metal surface begins at a frequency. ஸோ ஓகே, இதுதான் threshold frequency μ0, இது V0. இந்த frequency of the incident light in per second is. ஸோ frequency of incident கேட்குறாங்க. இது கொடுத்துட்டாங்க. தென் Planck's constant h கொடுத்துட்டாங்க. அப்புறம் சார்ஜ் எலக்ட்ரான் Q கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன Planck's constant கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணணும். நம்ம 6.6 யூஸ் பண்ணக்கூடாது. எங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்துருக்கோன்னா V0 வந்து சார்ஜ் பொட்டன்ஷியல் 3 வோல்ட்டு, μ0 தட் இஸ் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 6 × 10⁻14 நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் நியூ என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து 5 டெனோட் பண்ணுறது, இது இன்சிடென்ட் டெனோட் பண்ணுறது. ஓகேங்களா. இது வச்சு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு EV0. EV0 வச்சு கண்டுபிடிக்கலாம். 1.6 × 10⁻19 கூலும் இன்ட்டு கூலும் கொடுத்த தேவையில்ல 3ன்னு போட்டுக்கலாம். 3ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் சைடு சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இது வந்து 5 ஈக்குவல் டு h நியூ நாட் 5 கண்டுபிடிச்சிடலாம். E ஈக்குவல் டு h நியூ. ஸோ இந்த நியூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஐன்ஸ்டீன் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அது E இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. இப்போ E என்னதெல்லாம் h நியூ இஸ் ஈக்குவல் டு h நியூ நாட் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி EV0 எழுதலாமா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியில். ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ப்ளஸ் EV0 பை ஹச்னு எழுதிக்கலாமா. ஹச் எல்லாம் டிவைட் பண்ணால். ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு 6 × 10⁻14 ப்ளஸ் E என்னது 1.6 × 10⁻19 3 வோல்ட் டிவைட் பை 6.4 × 10⁻34. ஸோ இதை ஃபில் பண்ணால் நம்ம ஃப்ரீக்வன்சி அது இன்சிடென்ட் லைட் இஸ் ஈக்குவல் டு 13.5 × 10⁻14 வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சரு. இது சிம்பிளி பண்ணுங்க வரும். ஸோ நீங்கள் வந்து போட்டு பாருங்க. ஸோ நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன்லாம் கால்குலேட்டரில் போடாதீங்க. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எக்ஸாம்ஸ் டைமில் டைம் மேனேஜ் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க வந்து போட்டு பார்க்குற மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க. அதனால் போட்டு பார்த்துருக்காங்க, ஈஸியாக கால்குலேட் பண்ணுற மாதிரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் NR and NV denote the number of photons emitted by a red bulb and white bulb of equal power in a given time, then ஓகே 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. இங்கே ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ 4 ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன் lambda V greater than lambda R, B ஆப்ஷன் lambda R is equal to lambda V, C ஆப்ஷன் lambda R greater than lambda V, D ஆப்ஷன் NV greater than NR. ஓகே, இப்படி தான் வச்சு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து E ஈக்குவல் டு hc/λ. இது நம்மளுக்கு இந்த ஃபார்மில் தெரியணும். அடுத்த சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப்
photons or any number of photons is equal to total energy by single எனர்ஜின்னு வச்சுக்கலாம். டோட்டல் எனர்ஜி என்னன்னா இ டோட்டலுங்கிறது பேசிக்காக பவர் தான், பவர் இன்ட்டு டைம் டேக்கன் தான் இ டோட்டல். இப்படி தான் இருக்கும். அதான் நம்மளுக்கு ஃபார்முலா பிஇன்னு படிச்சுப்பீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெட் லைட்டுக்கு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ரேஸ்டு பை ரெட் லைட் ஈக்குவல் டு பிடி இ என்னதுன்னா ஹச்சி பை லேம்டாவா. ஸோ ஹச்சி வந்து கீழே போட்டுக்கலாம், லேம்டா ஆன் எழுதிக்கலாம். ஃபார் வயலட் லைட்டுக்கு என்ன எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா என்வி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டி. பொதுவாக பிஎன் நீங்கள் எடுக்கும்போது டைம் வந்து 1 செகண்ட் எடுத்துக்கோங்க பெர் யூனிட் டைம். அதெல்லாம் இங்கே டி யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லேம்டா வி டிவைட் பை ஹச்சி. நம்மளுக்கு தெரியும் ஆர் பை என்வியை வந்து டிவைட் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஆர் பை லேம்டா வி இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் லேம்டா ஆர் கிரேட்டர் தென் லேம்டா வி, வேவ்லென்த் ஆஃப் ரெட் லைட் கிரேட்டர் தென் வேவ்லென்த் ஆஃப் வயலட் லைட். இது வந்து பேசிக்கு. இதை வச்சு என்ன சொல்லலாம், அப்போ இது கிரேட்டர் தென் 1 இருக்கும், இது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா அப்போ இதுவும் கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். ஸோ அப்போ என்ஆர் கிரேட்டர் தென் என்வி. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ரிலீஸ்டு from the red bulb is greater than number of photons released from the violet bulb. சாரி, இங்கே என்ஆர் வரும். ஓகேங்களா, சாரி என்ஆர். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் இல்லை, வேறு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே என்ஆர் இஸ் ஈக்குவல் டு என்வின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் எப்படி கொடுத்தாலும் ஓகே, சம் போட தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் சம்ஸ் போடணும், எப்படியும் ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா threshold frequency for certain metal is 3.3 into the power of 14 Hz. ஸோ கிபன் வந்து threshold frequency சொல்லியிருக்காங்க. threshold frequency equal to 3.3 into 10 to the power of 14 Hz second inverse. Flight of frequency is incident. So incident light frequency nu is equal to 8.2 into 10 to the power of 14 Hz. Okay, then the cutoff voltage of the photoelectric current will be cutoff voltage in V0. இந்த EV0 equal to kinetic energy maximum. ஸோ நம்ம ஃபார்முலா என்னது, E is equal to 5 plus kinetic energy. 5 என்னது h mu நாட்டு ப்ளஸ் EV நாட் ஈக்குவல் டு h நியூ வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து V நாட் மட்டும் தான் தேவை. ஸோ EV நாட் தேவைன்னா V நாட் இஸ் ஈக்குவல் டு h பை E நியூ மைனஸ் நியூ நாட் எழுதிக்கலாம் சிம்பிளி பண்ணிங்கன்னா. ஸோ h இஸ் ஈக்குவல் டு என்னதெல்லாம் h 6.6 10 to the power of minus 34 into 3 into into 8.2 minus 3.3 10 power 14 வெளியே எடுத்துக்கலாம். 10 power 14 ஹோல் டிவைட் பை E வந்து என்னது 1.6 in 10 to the power of minus 19. ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளி பண்ணிங்கன்னா 10 power 14 கொண்டு வந்து 10 power minus 20 வந்துடும். minus 19 மேலே போணுச்சுன்னா 10 power minus 1 தான் இருக்கும். 6.6 in 10 to the power of minus 1. 8.2 minus 3.3 என்ன இருக்கும் 4.9. அப்புறம் கீழே வந்து என்னது 1.6. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 2 வோல்ட் வரும். ஸோ 1.6 சிம்பிள் பண்ணலாம். ஸோ பி நாட்டு வந்து 2 வோல்ட். ஓகேங்களா, அதாவது 2 வோல்ட் கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the work function for metals A, B, C are respectively given. ஸோ given வந்து ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. A, B, C respectively 1.92, 2, 5 electron volt. According to Einstein's equation, the metals which will emit photons for a radiation of this wavelength. So lambda equal to 4100 Armstrong அல்லது 4.1 in 10 to the power of minus 7 மீட்டர். இந்த வேவ்லென்த்துக்கு எது இதெல்லாம் எமிட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அந்த எனர்ஜி வந்து எந்த ஒர்க் ஃபங்க்ஷனும் அதிகமாக இருக்கோ அதுக்கு அதிகமாக சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஒர்க் ஃபங்க்ஷன்னா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நியூ நாட் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 லேம்டா நாட்டா வச்சுக்கோங்க. எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் லைட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 லேம்டா. ஸோ எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் லைட் மஸ்ட் பி கிரேட்டர் ஃபார் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டு டேக்ஸ் பிளேஸ். ஓகேங்களா. ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்செப்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஒர்க் ஃபங்க்ஷன் அல்லது நியூ
frequency of the incident must be greater than nu naught அல்லது wavelength of the incident light must be less than wavelength of the threshold frequency. அதனால் நான் வச்சுக்கோங்க இதெல்லாம் கிரேட்டராக இருக்கும், இது லெஸ்ஸராக இருக்கும் wavelength. ஏன்னா wavelength இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எனர்ஜி கண்டுபிடிப்போம். எனர்ஜி ஃபார் திஸ் wavelength இதை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே டக்குன்னு போட்டுடலாம். ஸோ அதுக்கு எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா E is equal to அது எலக்ட்ரான் வோல்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொடுத்துருக்கிறதுலாம் எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்குது ஒர்க் ஃபங்க்ஷன். அது ஈக்குவல் டு hc/λ. எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றோம்னா hc வந்து 6.6 × 10⁻⁻34, c என்னது 3 × 10⁸8 ஹோல் டிவைட் பை லாம்டா என்னதுன்னா 4.1 × 10⁻⁻7. எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றோம்னா 1.6 10⁻⁻19. ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணிங்கன்னா E வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3.03 எலக்ட்ரான் வோல்ட் கிடச்சிருச்சுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், E இதோட கிரேட்டராக இருக்குது, இது 5, இது 3 கம்மியாக இருக்குது. ஸோ E greater than 5A and 5B but less than 5C. ஸோ எதுலேருந்து எமிட் ஆகும்? ஃபஸ்ட்டு ஏவும் பியும் எமிட் ஆகும். ஸோ ஏ அண்ட் பி. ஸோ இதுதான் ஆன்சர். இதில் இருந்தால் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும், சிலேருந்து எமிட் ஆகாது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் வேவ்லென்த் 5000 ஆம்ஸ்ட்ராங் இஸ் ஃபாலிங் அண்ட் சென்சிட்டிவ் சர்ஃபேஸ். ஃபோட்டோ சென்சிட்டிவ் சர்ஃபேஸ்னால் அங்கே லைட் எமிட் ஆகும். ஸோ இன்சிடென்ட் லைட் வந்து 5 × 10⁻⁻7 மீட்டர் ஆன வேவ்லென்த்து. The surface has received 10⁻⁻7 joule of energy. So energy received equal to 10⁻⁻7 joule. Then the number of photons falling on the surface will be. Number of photons falling கேட்குறாங்க. நம்மளுக்கு number of photons ஃபார்முலா என்ன தெரியும்? So number of photons is equal to energy received by the surface. Total energy எவ்வளோ? 10⁻⁻7 டிவைட் பை அந்த வேவ்லென்த் எத்தனை எனர்ஜி கொடுப்போம் அது hc/λ. இப்படி தான் போடணும். ஓகேங்களா? இது வந்து எனர்ஜி ரிசீவ்டு, இது வேவ்லென்த் அந்த கொடுக்குற எனர்ஜி. ஸோ இதுதான் டோட்டல் எனர்ஜி அவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு. இது ஒரு வேவ்லென்த் ஒரு ஃபோட்டனுடைய எனர்ஜி டிவைட் பண்ணி நம்பர் ஆஃப் ஃபோட்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ 10⁻⁻7 டிவைட் பை லாம்டா மேலே போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 5 × 10⁻⁻7 மீட்டர். ஹச் என்னது 6.6 × 10⁻34 × 3 × 10⁸8. ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன இருக்கும் ஆன்சர்னா 2.5 × 10⁻11 ஃபோட்டான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எனர்ஜி டோட்டல் எனர்ஜி ரிசீவ்டு பை தி சர்ஃபேஸ் வந்து 10⁻⁻7. எனர்ஜி ஆஃப் எ சிங்கிள் ஃபோட்டான்னா hc/λ. ஸோ எனர்ஜி ஆஃப் த சிங்கிள் ஃபோட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த வேவ்லென்த் hc/λ வச்சு கண்டுபிடிப்போம். அதை வந்து டிவைட் பண்ணோம்னா டோட்டல் பை சிங்கிள் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கிடச்சிரும். அப்படி தான் சம் போடணும். Next, a proton and an alpha particle accelerated through a potential difference of 100 volt. The ratio of the wavelength associated with the photon to that of alpha particle. So lambda by photon, lambda alpha particle தான் என்னென்னு கேட்குறாங்க. கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல் ரெண்டுமே அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 100 volt. ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் இதுக்கும் கண்டுபிடிக்கணும். வேவ்லென்த்துக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் வேவ்லென்த் ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/√2mkன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த கேவை எனர்ஜி எப்படி எழுதலாம்? ஒர்க் டன்னு எழுதலாம். ஸோ ஒர்க் டன் எப்படி எழுதலாம்? லாம்டா ஈக்குவல் டு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எழுதிக்கலாமா? ஸோ 2mQVன்னு எழுதிக்கலாம். ஸோ ரிலேஷன் இருக்கா லாம்டாக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும். ஸோ அப்போ லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 வேரியபிள் என்னது? mQV. ஏன்னா m வந்து ப்ரோட்டானுக்கு வேறு, ஆல்ஃபா பார்ட்டிகல் வேறு, q வந்து ரெண்டுத்துக்கும் வேறு. வோல்டேஜ் சேம். ஸோ நான் கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ லாம்டா ஃபார் ப்ரோட்டான் பை லாம்டா ஃபார் எலக்ட்ரான் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் V ஆல்ஃபா பார்ட்டிகல். இங்கே வந்து V ஆல்ஃபா ஈக்குவல் டு V ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு 100 தான். ஸோ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு MP QP VP இப்படி எதுனா மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் என்னது? கம்பேர்ட் டு ப்ரோட்டான் 4 times ஆஃப் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் டிவைட் பை மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இன்ட்டு
சரி, இங்கே ரூட் இருக்குது. ஸோ ரூட் மார்க் மறந்துட்டோம். ஓகேங்களா, ஹோல் ரூட் வச்சுக்கலாம். இன்ட்டு அப்போ வந்து சார்ஜ் ரேஷியோ எடுப்போம். ஸோ சார்ஜ் வந்து சிங்கிள் ஃபோட்டான் சார்ஜ் வந்து கியூபி தான். இது வந்து ட்வைஸ் சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன வரும், கியூபி கேபி கேன்சல் எம்பி கேன்சல் 4 2 8 ரூட் 8 = 2 root 2. ஸோ lambda p is to lambda alpha is equal to 2 root 2 is to 1. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, monoclinic radiation emitted when electron on hydrogen atom jumps from first excited to the ground excited irradiates a photosensitive material. ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் ஓகே எக்ஸைட் ஃபஸ்ட்டு டு செகண்ட் கிரவுண்ட் எக்ஸைட். ஸோ ஃபஸ்ட் எக்ஸைட் ஸ்டேட்னா இது n = 0 n = 1 இதிலிருந்து இங்கே வருது. ஓகேங்களா, இதில் எமிட்டான ஒரு லைட்டு வந்து ஃபோட்டோசென்சிட்டிவ் மெட்டீரியல் படுது, அதிலிருந்து எமிட் ஆகுது சம் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, அங்கே எலக்ட்ரானுடைய ஷாப்பிங் பொட்டன்ஷியல், அங்கே எமிட் ஆகிற ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோடைய ஷாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து 3.57 volt. இந்த threshold frequency of the material is threshold frequencyனா μ0 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இது வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, இது கிரவுண்ட் ஸ்டேட்டு. அங்கே ஃபஸ்ட்டிலிருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்துருச்சு, ஏன்னா ஏற்கனவே எக்ஸைட் ஆகிருக்கும் போல், அதிலிருந்து கீழே வந்திருக்கு. அதில் ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியாக ஃபோட்டான் வந்து ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்குது, ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் இருக்குது, அதில் பட்டுருச்சு. அதில் பட்டோடனே ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. ஓகேங்களா, அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸுடைய ஸ்டாப் பொட்டன்ஷியல் எவ்வளோ, ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் டு ஸ்டாப் த எலக்ட்ரான் V0 = 3.57 volt. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஃபார் திஸ் மெட்டல் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தெரியும், h nu அல்லது E is equal to h nu0 ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி என்னதெல்லாம் EV0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு μ0 தான் கேட்குறாங்க, இதுதான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இது தெரியும், h தெரியுது, இந்த h தெரியும், v தெரியணும், நியூ தெரியணும். ஸோ த்ரெஷோல்ட் கிவன் ஃப்ரீக்வன்சி தெரியணும். அதுக்கு நம்ம E கண்டுபிடிக்கலாம். E எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த எனர்ஜி ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ΔE தான் அந்த E. அது எப்படி எழுதலாம்னா E ஃபைனல் மைனஸ் E இனிஷியல் எழுதலாம். E ஃபைனல் என்னது, கிரவுண்ட் ஸ்டேட்டு -13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை பை 1 ஸ்கொயரு, அப்புறம் மைனஸ் ஆஃப் 13.6 பை 2 ஸ்கொயரு எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கலாம். ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டில் ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக 40.8 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது சிம்பிளி பண்ணிங்கன்னா ஸோ 40.8 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 40.8 சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி எழுதலாம், இது எப்படி எழுதுறேன்னா 40.8 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு h nu0 ப்ளஸ் EV0. ஓகேங்களா, இப்போ சிம்பிளி பண்ணோம்னா h nu0 இஸ் ஈக்குவல் டு 40.8 எலக்ட்ரான் வோல்ட்டு மைனஸ் EV0 டிவைட் பை ஒரு எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா, EV0 என்னது, V0 3.57. ஸோ அதை இங்கே எழுதுகிற பாருங்கள் கீழே. ஸோ nu0 இஸ் ஈக்குவல் டு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 40.8 எலக்ட்ரான் வோல்ட்டு. இந்த E வந்து 1.6 × -19, இதுவும் 1.6 × -19. நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் கன்வெர்ட் பண்ணணும், இங்கே வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த EV0 எலக்ட்ரான் வோல்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுனால டிவைட் பை E போடுறோன்னா அது ஜோலில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா E அப்படியே வச்சுக்கணும். ஓகேங்களா, ஈக்கு எதுவுமே ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. என்ன வரும், -3.57 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா, E அப்படியே வச்சுட்டாலும் இந்த மாதிரி ஆன்சர் வந்துடும். டிவைட் பை h இஸ் ஈக்குவல் டு 6.18 எலக்ட்ரான் வோல்ட் அப்ராக்சிமேட்லி. சரி, இது தப்பு இருக்குது. 3.5 சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா
10.08 ஆகும். ஓகேங்களா, சரி 10.8 மீன் 10.8. அப்போ இங்கேயும் சாரி சின்ன மிஸ்டேக் ஆச்சு, 10.8 எலக்ட்ரான் வோல்ட்டு. அப்போ அப்ராக்சிமேட்லி 6.18 வரும் அப்ராக்சிமேட்லி. டிவைட் பை ஹச் என்னது 6.6 × 10⁻34. கீழே வந்து ஜோலில் இருக்குது. ஓகேங்களா, ஜோல் பர் செகண்ட். அதை நீங்கள் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றினா இங்கே டிவைட் பை எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். அதுக்கு நீங்கள் இதிலிருந்து எலக்ட்ரான் வோல்ட் வந்து வோல்ட்டு மாற்றிக்கலாம். 1.6 2 1 தான் 10⁻19 மல்டிங்கன்னா 1.6 × 10⁻15 ஹெட்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஹெட்ஸ்னா எஸ்ஐ யூனிட்டு, ஜோல்ஸில் தான் இருக்கணும். அப்போ அதனால தான் வந்து இந்த எலக்ட்ரான் வோல்ட்டு ஜோலில் மாற்றிக்கிட்டேன், எலக்ட்ரான் சப்ஸ்ட் பண்ணிக்கிட்டேன் 1.6 × 10⁻19. ஓகேங்களா, புரிஞ்சில்ல, ஜோலில் ஆன்சர் வரணும் ஹெட்ஸு, அதனால் அப்படி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் யூனிட் கன்வர்ஷனில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸிமம் வேவ்லென்த் ஆஃப் ரேடியேஷன் தட் கேன் ப்ரொடியூஸ் photoelectric effect in certain metal is 200 nanometer. The maximum kinetic energy acquired by the electron due to radiation of wavelength 100 nanometer will be given வந்து maximum length of radiation. So மேக்ஸிமம் வேவ்லென்த் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் வேவ்லென்த் என்னது, மினிமம் ஃப்ரீக்வன்சி குறிக்கிறது மேக்ஸிமம் வேவ்லென்த் தான், லாம்டா நாட். மேக்ஸிமம் வேவ்லென்த் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மினிமம் வேவ்லென்த்னு சொல்ல மாட்டாங்க த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த்தை. த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த்துக்கு மேக்ஸிமம் வேவ்லென்த், த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி தான் மினிமம் ஃப்ரீக்வன்சி. மேக்ஸிமம் வேவ்லென்த் 200 nanometer. இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் கேஇ மேக்ஸிமம் என்ன கேட்குறாங்க, டியூ டு ரேடியேஷன் ஆஃப் 100 nanometer. ஸோ லாம்டா வந்து அதிகம் கொடுத்தாங்க 100 nanometer. இது இன்சிடென்ட் லைட்டுடையது. நம்ம ஹைன்ஸ்டீன் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன் E is equal to 5 + கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். ஸோ என்னது ஹச் நியூ, இது வந்து ஹச் நியூ நாட்டு ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். ஸோ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் எப்படி எழுதலாம், கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ நாட் மைனஸ் ஹச் நியூ வரலாம். ஹச் நியூ நாட்டை ஹச்சி பை லாம்டா நாட் வச்சுக்கலாம், மைனஸ் ஹச்சி பை லாம்டா வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணுறது தான். ஸோ கேஇ இஸ் ஈக்குவல் டு ஹச் காமன் வெளியே எடுத்துடலாம், ஹச்சி காமன் எடுத்துடலாம். 6.6 × 10⁻34 × 3 × 10⁻8. அப்புறம் 1/λ0 - 1/λ. 1/λ0 என்னது 2 × 10⁻7 -1/1 × 10⁻7. ஓகே, இது சிம்பிளி பண்ணிங்கன்னா கைனடிக் எனர்ஜி கன்சிடர் பண்ணுங்க. கைனடிக் எனர்ஜி இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6.2 எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணும், அது 2.2 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஸோ ஹச்சி வந்து டிவைட் எலக்ட்ரான் நோட்டில் கண்டுபிடிங்க. ஆன்சர் எலக்ட்ரான் நோட்டில் இருக்கும் 1.6 × 10⁻19. ஸோ ஆன்சர் வந்து எலக்ட்ரான் நோட்டில் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 6.2 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டான்ஸ் ஆஃப் எனர்ஜி 6 எலக்ட்ரான் வோல்ட் இன்சிடென்ட் ஆன் மெட்டல் சர்ஃபேஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ கிவன் வந்து ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி இன்சிடென்ட் லைட் வந்து E = 6 எலக்ட்ரான் வோல்ட்டு. தென் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 எலக்ட்ரான் வோல்ட்டு. இந்த மினிமம் கைனடிக் எனர்ஜி என்ன கேட்குறாங்க, எப்படி ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வில் பி. ஸோ மினிமம் கைனடிக் எனர்ஜிக்கு நியூ மஸ்ட் பி ஈக்குவல் டு நியூ நாட்டாக இருக்கணும், நான் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற இன்சிடென்ட்டுடைய ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் எனர்ஜி ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா அது இன்சிடென்ட் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எலக்ட்ரான் வந்து அந்த மெட்டல்லேருந்து உடனே எமிட் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா, கேத்தோட ஆனோடு எமிட் ஆகும். பட் தர் இஸ் நோ கைனடிக் எனர்ஜி, அதுதான் மினிமம் கைனடிக் எனர்ஜி. E must be greater than 5, E must be equal to 5, நியூ ஈக்குவல் டு நியூ நாட். அப்போ என்ன வரும், கைனடிக் எனர்ஜி மினிமம் வந்து 0 தான். ஓகேங்களா, நம்ம தியரிட்டிக்கலாகவே சொல்லி போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து இஃப் தி எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் கரஸ்பாண்டிங் டு வேவ்லென்த் 600,000 ஆம்ஸ்ட்ராங் இஸ் ஓகே. இது வந்து எனர்ஜி கொடுத்துட்டாங்க, இது வந்து லாம்டா. ஓகே, த ஃபோட்டான் எனர்ஜி ஃபார் வேவ்லென்த் ஆஃப் ஓகே, இது லாம்டா கொடுத்துருக்காங்க, அதனுடைய எனர்ஜி என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ E1 வந்து என்னது 3.32 × 10⁻19 ஜூல். லாம்டா 1 வந்து என்னது 6000 ஆம்ஸ்ட்ராங்கு. இல்லைங்க HC/λ வச்சு போடலாம், E = HC/λ. சப்போஸ் சில டைம் மிஸ்டேக்காக வரும், அவங்க வித்தியாசமாக வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க கான்செப்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்க மாதிரியே போட்டுக்கோங்க. ஸோ E1/E2 ரேஷியோ என்னது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி வேவ்லென்த்துங்கிறது. ஸோ இப்போ λ2/λ1 ஈக்குவல் டு, ஸோ இதில் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா E2 is equal to E1 × λ1 / λ2 வச்சுக்கலாம். ஈக்குவல் டு E1 என்னது
3.32 into 10 to the power of minus 19 into 6000 into 10 to the power of minus 10 whole divided by 4000 into 10 to the power of minus 10. ஸோ சிம்பிளி பண்ணிங்கன்னா எனர்ஜி E2 is equal to 4.98 into 10 to the power of minus 19 ஜோல் கிடைக்கும். அதை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் பார்த்திங்கன்னா 3.1 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டு ஜோல் எதில் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூனிட் யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, யூனிட் வச்சு ஆன்சர் மாறும். அவங்க என்ன யூனிட்டில் கேட்குறாங்கன்னு தான் எழுதணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதில் an alphabetical motion in circular path of radius. ஸோ ரேடியஸ் வந்து 0.83 சென்டிமீட்டர். இதை மீட்டரில் மாற்றினா எப்படி இருக்கும்? 0.83 into 10 to the power of minus 2 மீட்டர். ஓகே, ஏன்னா எஸ்ஐ யூனிட்டில் தான் தேவையில்லை யூனிட். ஏன்னா டீபிள் வேவ் லென்த்துங்கிறது ஹெட்ஸில் எழுதுவோம் அல்லது செகண்ட் இன்வெர்ஸில் எழுதுவோம். அதெல்லாம் எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்கும். அதனால் மீட்டருக்கும் செகண்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் எஸ்ஐ யூனிட் மாற்றாமல் இருக்கக்கூடாது. எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸ் தான் இருக்கணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.25 டெஸ்ட்லாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.25 டெஸ்ட்லாம். சைக்ளோட்ரான் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா எம்வி, அதாவது ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னா the centrifugal force mv square by r is provided by the necessary centrifugal force is provided by the magnetic field. magnetic field உடைய ஃபோர்ஸ் என்னது? force of centripetal force equal to force of magnetic field force due to magnetic field force என்னன்னு பார்த்தீங்கன்னா BQV. எங்களை விங்கிறது வெலாசிட்டி தான். ஸோ இது கேன்சல் பண்ணிடலாம். அவங்க என்ன கேட்குறாங்க? வேவ் லென்த் தான் கேட்குறாங்க. நம்ம வேவ் லென்த்துக்கு என்ன ஃபார்ம் பண்ணுறோம்? லாம்டா ஈக்குவல் டு h/mv. ஸோ mv இஸ் ஈக்குவல் டு h/λ. ஸோ இங்கே mv இருக்கா, இதுக்கு பதிலாக h/λ போட்டுக்கலாமா? h/λ r இஸ் ஈக்குவல் டு bqன்னு எழுதிக்கலாம். சிம்ப்ளைஸ் lambda is equal to h/bqr. ஸோ h/bqr சப்ஸ்ட் பண்ணிக்கலாம். 6.6 into 10 to the power of minus 34. b என்னது? 0.25 டெஸ்ட்லாங்கிறது எஸ் யூனிட் தான். q வந்து சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிக்கல், இங்கே ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக. ஸோ சார்ஜ் என்ன இருக்கும்? 2 times ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜ். ஸோ 2 into 1.6 into 10 to the power of minus 19 இன்ட்டு ஆர் வந்து என்னது? 0.83 into 10 to the power of minus 2. ஸோ ஓகே, இதெல்லாம் சூஸ் பண்ணும்போது லாம்டா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.01 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்லாம் போட்டு பாருங்கள். ஸோ இதுதான் லாஸ்ட் சம்க்கு முன்னாடி சம். இன்னொரு ஒரு சம் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட்டட் பை மெட்டல் இஸ், வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகே, மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். டேக் த வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் திஸ். ஸ்டாப் வாட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஸ்டாப் வாட்ஸில் V0 அல்லது VS என்னன்னு கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக் சார்ஜ்னால் E/m. அது வந்து 1.8 into 10 to the power of 11. இது மாதிரி நம்ம வந்து இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக போடுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம வெலாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 1.8 into the power of 6 மீட்டர் per second. நம்மளுக்கு என்ன தேவை? V0 தேவை. ஸோ நம்ம கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு EV0ன்னு தெரியும். V0னா ஸ்டார்ட் பொட்டன்ஷியல் அல்லது VSன்னு வச்சுக்கலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் எழுதலாம். EV0 இஸ் ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர் மேக்ஸிமம் வெலாசிட்டி. இது எப்படி எழுதலாம்னா V0 இஸ் ஈக்குவல் டு 1/2 m/e இன்ட்டு v ஸ்கொயர் மேக்ஸிமம் வெலாசிட்டி. இப்போ புரியுதா எதுக்கு E/m கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு m/e அப்படியே சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி டைம் சேவ் பண்ணுறதுக்கு அவங்க கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க என்ன எக்ஸாம் ஆனால். ஸோ 1/2 m/e என்னது? 1/8 into 10 to the power of 11 இன்ட்டு v ஸ்கொயர் மேக்ஸிமம் என்னது? வெலாசிட்டி 1.8 into 10 to the power of 6 இன்ட்டு 1.8 into 10 to the power of 6. ஸோ ஓகே, இது வந்து சிம்பிள் பண்ணலாம் போல். இப்போ சிம்பிள் பண்ணிட்டோம்னா 9 இருக்கும், 0.9 இருக்கும். ஸோ V0 சாரி பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு 9 volt. ஓகேங்களா, இது சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி தான். இது 2 பண்ணிட்டிங்கன்னா இது 0.9 இருக்கும், இங்கே 11, இங்கே மேலே 12 இருக்கும். ஸோ மல்டிப்ளை 10 இருக்கும், மல்டிப்ளை பண்ண 9 volt. சிம்பிளி ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ அடுத்து லாஸ்ட் கொஷின். ஸோ when the energy of the incident radiation is increased by 20%. So okay, energy increased by 20%. Kinetic energy of photoelectrons emitted from metal surface increased from 0.5 electron volt to 0.8 electron volt. The work function கேட்குறாங்க. ஸோ incident radiated energy வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. E dash equal to E plus 20% of E. ஸோ E இருக்கும்போது kinetic energy எவ்வளோ இருக்குது? 0.5 electron volt. ஓகேங்களா, E dash இருக்கும்போது kinetic energy எவ்வளோ இருக்குது?
0.8 electron volt. ஓகே. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஐன்ஸ்டீன் ஃபோர்டர் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E minus phi. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி என்னது 0.8 எலக்ட்ரான் வோல்ட்டா இல்லை 0.5 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும்போது ஈங்கிற எனர்ஜி இருக்கும் -5ங்கிற ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும். அதே 0.8 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும்போது என்னது 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 20% இன்க்ரீஸ்னால் இது வந்து E + 20/100 ஈன்னு இருக்கும். அப்போ 120/100 E இருக்குமா. ஸோ 120 என்னதெல்லாம் 1.2 E - 5 எழுதலாம். ஓகேங்களா. அது 120/100 ஈன்னு இருக்கும். அது 1.2 ஈன்னு இருக்குது. ஸோ இதுதான் E டேஷ். ஓகேங்களா. ஸோ இப்படி வந்துருச்சு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் வந்து அல்ஜிப்ரிக் பார்த்தோம்னா எப்படி டீல் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ என்ன வரும் E - 1.2 E. இங்கே வந்து 0.5 - 0.3 என்னது -0.3 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா E - 1.2 என்ன இருக்குது -0.2 E is equal to -0.3 electron volt. So E is equal to 0.3/0.2 electron volt கிடைக்கும். 3/2 இருக்கும். 3/2 1.5 electron volt. இதுதான் E. ஸோ இது ஆன்சர் கிடையாது. நீங்கள் வந்து டக்குன்னு இது ஆன்சர் மட்டும் எடுத்து போட்டக்கூடாது. ஓகேங்களா. ஸோ E என்னது 1.5 எலக்ட்ரான் வோல்ட். இங்கே என்ன கேட்குறாங்க ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் என்னது ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ E வந்து இது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சலாமா. இங்கே 0.5 electron volt equal to 1.5 electron volt minus 5. So 5 is equal to 1.5 minus 0.5 is equal to 1 electron volt. So work function equal to 1 electron volt. So work function தான் ஆன்சர் 1 electron volt. ஸோ அவ்வளோதான். நியூக்ளியஸில் ஓரளவுக்கு நிறைய சம்ஸ் போட்டு பார்த்துருக்கோம். டுவெல் நேச்சர் நிறைய சம்ஸ் போட்டு பார்த்துருக்கோம். இதுவே எனஃப்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தியரி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் தான் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.